சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். முஸ்லிம்கள் ஏன் தாடி வைக்கிறார்கள்? நான் என்ன கூறுகிறேன் என்றால், ஒரு முத்திரை அந்த பொருள் எந்த வகையைச் சேர்ந்தது என்று தெரிவித்தால், உதாரணமாக ஞானிகளின் மாநாட்டிற்கு நீங்கள் செல்கிறீர்கள் என்றால் அந்த மக்கள் சில முத்திரைகள் அணிந்திருப்பனர். நான் ஒரு மருத்துவர், நான் ஒரு பொறியாளர், நான் ஒரு விஞ்ஞானி என்று. இது ஒரு முறைசாரா அறிமுகத்தை அளிக்கிறது. எப்போது நீங்கள் மருத்துவர்கள் மட்டும் கூடிய ஒரு மாநாட்டிற்கு செல்கிறீர்களோ அங்கு அவர்களின் நிபுணத்துவம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதாவது, இவர் ஒரு இருதய நோய் நிபுணர், நரம்பியல் நிபுணர், சிறுநீரக நிபுணர். உங்களுக்கு இதயத்தில் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் ஒரு இதய நிபுணரிடம் செல்வீர்கள். ஒருவேளை சிறுநீரகம் பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் சிறுநீரக நிபுணர். மூளையில் பிரச்சனை என்றால் நரம்பியல் நிபுணர். முறைசாரா அறிமுகம். குர்ஆன் கூறுகிறது, சூரா அனாம் அத்தியாயம் 6 வசனம் 54 நமது அடையாளங்களின் மீது நம்பிக்கை கொண்ட எவரை நீங்கள் பார்த்தாலும் சலாம் அலைக்கும் என்று கூறுங்கள். அவர்களுக்கு சலாம் கூறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வதை இஸ்லாம் அழுத்தி கூறுகிறது. அது அமைதியின் மார்க்கம். தற்பொழுது ஒரு முஸ்லிம் தினமும் குறைந்தபட்சம் 5 முறை தொழுக வேண்டும். அதாவது, அவர் 5 முறை தொழுகிறார்கள் என்றால் அவர் ஃபர்லு தொழுகையை மட்டும், அதாவது கட்டாய தொழுகைகளை மட்டும் 5 முறை. நாம் தொழுகையை முடிக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா 2 முறை கூறுவோம். அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் எனது வலதுபுறம் இருக்கும் எல்லா மக்களின் மீதும் உண்டாவதாக. அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் எனது இடதுபுறம் இருக்கும் எல்லா மக்களின் மீதும் உண்டாவதாக. ஒவ்வொரு தொழுகையிலும் 2 முறை கூறுகிறேன். தினமும் குறைந்தபட்சம் 5 முறை தொழுக வேண்டும். தினமும் குறைந்தபட்சம் 10 முறை எனது வலது மற்றும் இடதுபுறம் உள்ள மக்களுக்கு சலாம் கூறுகிறேன். சுன்னா அல் முகதா, மிக வலியுறுத்தப்பட்ட சுன்னத் தொழுகைகளை தொழுதால் மற்றும் ஒரு 10 முறை. ஆதலால் குறைந்தபட்சம் 20 முறை எனது வலம் மற்றும் இடப்பக்கம் உள்ள மக்களுக்கு சலாம் கூறுகிறேன். அனைத்து சுன்னத்துகளை தொழுதால் இன்னும் அதிகமாகும். எப்போதெல்லாம் நான் ஒரு முஸ்லீமை பார்க்கிறேனோ நான் அஸ்ஸலாமு அலைக்கும் கூறுவேன். உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். இதுவும் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சூரா அல் நிசா அத்தியாயம் 4 வசனம் 86. உங்களுக்கு எப்போது ஒருவர் வாழ்த்து கூறுகிறாரோ, மரியாதையுடன் கூறிய வாழ்த்து கூறுகிறாரோ, அவர்களுக்கு மிக மரியாதையுடன் அல்லது குறைந்தபட்சம் அதே போல் திரும்ப கூறுங்கள். எனவே எவரும் எனக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினால் நான் கூற வேண்டும், வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லா. எனவே எவரும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று கூறினால் நான் கூற வேண்டும், உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். எனவே ஒருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று கூறினால் நான் வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூற வேண்டும். நான் இன்னும் சிறப்பாக வாழ்த்த வேண்டும். ஒருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, நான் குறைந்தபட்சம் அதையாவது திரும்பி கூற வேண்டும், வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒருவர் ஸலாம் அலைக்கும் என்று கூறினால் மற்றும் நான் வலைக்கும் ஸலாம் என்றால் வார்த்தைகள் ஒன்றுதான், ஆனால் அது உள்ளத்தின் அடியில் இருந்து வருகிறது. அதுதான் இங்கு சிறந்ததுதான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், மிகவும் மரியாதையுடன் கூறுங்கள். தற்போது நான் பயணத்தில் உள்ளேன் மற்றும் நான் எப்போது முஸ்லிம்களை சந்திக்கிறேனோ எப்படி எனக்கு தெரியும் அவர் ஒரு முஸ்லிம்? அதனால் எங்களுக்கு ஒரு அடையாளம் தாடி. ஆனால் இன்று ஊடகங்களில் நீங்கள் தாடி வைத்திருந்தால் நீங்கள் ஒரு தீவிரவாதி. சகோதரரை, இந்த பதிலை நான் முடித்து ஊடகம் 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 இந்த தாடியை பாருங்கள். இந்த தாடி வாழ்க்கைக்கு எந்தவித தீங்கும் விளைவிக்கவில்லை. என்னுடைய தொப்பி வாழ்க்கைக்கு தீங்கு விளைவிக்கவில்லை. நீங்கள் குர்ஆனை வாசித்தீர்களானால் குர்ஆன் நீங்கள் தாடி வைக்க வேண்டும் என்று கூறவில்லை. குர்ஆனில் உள்ள ஒரே ஒரு வசனத்தில், சூரா தஹா அத்தியாயம் 20 வசனம் 94, மூசா அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவர்களின் தாடியை பிடித்தார் மற்றும் அவர் கூறினார், ஓ என் அன்னையின் மகனே, ஏன் என்னை என் தாடியை வைத்து பிடித்தாய்? அந்த ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் தாடி என்னும் வார்த்தை வந்துள்ளது. ஆனால் நமது அன்பார்ந்த நபிகள் நாயகம் கூறினார், சஹி புகாரியில் அத்தியாயம் 7 ஹதீஸ் எண் 280 மற்றும் 281. நமது அன்பார்ந்த நபி கூறினார், பேகன்கள் செய்வதற்கு எதிர்மறையாக செய்யுங்கள். உங்கள் மீசையை கத்திரியுங்கள் மற்றும் தாடியை வளர விடுங்கள். தற்போது இது நபியின் கட்டளையாகிறது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார், கீழ்ப்படியுங்கள், நபியாருக்கு கீழ்ப்படியுங்கள். எங்களது நபிகள் கட்டளையிட்டிருக்கிறார். ஆதலால் நாங்கள் கீழ்ப்படுகிறோம். மற்றும் நான் அடையாளம் காண இது ஒரு நல்ல வழி. நான் எந்த தெருக்களுக்கு சென்றாலும் வெளிநாடுகளுக்கு சென்றாலும் நிறைய மக்கள் தொப்பி மற்றும் தாடியை பார்த்துவிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் ஸலாம். இது ஒரு முறைசாரா அறிமுகம். நான் சமாதானத்தை பரப்புகிறேன். எனவே நாம் எதை புரிந்து கொள்கிறோம் என்றால், இது ஒரு முறைசாரா அறிமுகம். மற்றும் ஒரு உதாரணமாக, நீங்கள் ஒரு மகிழுந்தில் செல்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஒரு மருத்துவராக இருந்தால் சிலுவை சின்னத்தை அதில் இட்டிருப்பீர்கள்.
ஏன் அந்த மகிழுந்து ஒரு மருத்துவருடையது என்று அடையாளம் காண உங்களுக்கு ஏதும் அவசர உதவி வேண்டுமென்றால் நீங்கள் மகிழுந்தை நிறுத்தலாம் மற்றும் நீங்கள் உதவி தற்போது நீங்கள் தாடி வைத்த ஒரு மனிதரை எப்போது பார்க்கிறீர்களோ தலையை மறைத்தவரும் கூட நீங்கள் அறிவீர்கள் அவர்கள் ஒரு முஸ்லிம். எனக்கு ஞாபகம் இருக்கிறது. மற்றும் நீங்கள் உங்களுடைய தாத்தா பாட்டியிடம் கேட்டால் உங்கள் தாத்தா பாட்டியிடம் கேளுங்கள். 50 வருடம் முன்பு 100 வருடம் முன்பு அவர்கள் உங்களிடம் கூறுவார்கள். அதாவது முஸ்லிம் அல்லாதவர்கள் வாடகை வண்டி பிடிக்கும்போது அவர்கள் தொப்பி மற்றும் தாடி வைத்த ஓட்டுநரையே தேர்ந்தெடுப்பார்கள். முஸ்லிம் ஓட்டுநர் இவர்தான் என்னை சவாரி எடுத்துச் செல்லணும். எப்போது அவர்கள் காய்கறி கடையில் வாங்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் ஒரு நபரிடம் இருந்து வாங்குவார்கள். எவருடைய உரிமையாளர் தாடி வைத்திருக்கிறார்களோ ஒரு முஸ்லிம். அவர் ஏமாற்ற மாட்டார். மற்றும் இது ஒரு முத்திரை மட்டுமே. இது நபியாரின் கட்டளை. அவர் அதை கூறினார். ஆதலால் அதை நாங்கள் செய்வோம். நமது வாழ்க்கைக்கு தீங்கு விளைவிக்கப் போவதில்லை. ஆனால் அது ஒரு முறைசாரா அறிமுகம். அதாவது நாம் முஸ்லிம்கள். நாம் இருவரும் சலாம் கூறிக்கொள்ளலாம். மற்றும் உங்களுக்கு ஏதும் பிரச்சனை இருக்கிறது என்றால், உங்களுக்கு ஏதும் உதவி வேண்டும் என்றால் அந்த அண்டை வீட்டாருக்கு உதவி செய்வது முஸ்லிமின் கடமை. நீங்கள் தொப்பி மற்றும் தாடி உடைய மனிதர்களை நீங்கள் நிறுத்தினீர்களானால் இன்ஷா அல்லாஹ் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். கேள்விக்கு பதிலளித்து விட்டேன் என்று நம்புகிறேன்.